MHC எல்லாரும் ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. இன்டர்வியூ இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நிறைய கேண்டிடேட் கேட்குறீங்க. கம்பல்சரி இன்டர்வியூ இருக்குங்க. 99% இன்டர்வியூ இருக்குங்க. போன டைம் இன்டர்வியூ வைக்காமல் டேரெக்டாக போஸ்டிங் கொடுத்துறாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமுங்க, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸாம் 100 மார்க் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் 70, இன்டர்வியூ 30 மார்க். ஓகேங்களா? இதுபடி தான் நடக்குங்க. நெக்ஸ்ட் இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. ஹைகோர்ட்டுக்கான ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ நடக்குங்க. அது முடித்ததுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து இதற்கான அப்டேட் வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மந்தோட எண்டிங் வரலாம், இல்லாட்டி டிசம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? டிசம்பருக்குள்ளே இன்டர்வியூ நடந்து முடிச்சிருங்க. ஜனவரியில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி என்னோட அஷ்யூம். ஓகேங்களா? ஏன்னா டேரெக்டாக இனி இது முடிஞ்சோடனே அடுத்தது வந்து நம்மளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் தான் கொடுக்கணும். ஓவராலே இது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு மெயில் ஆறு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ப்ராக்டிக்கல் ரவுண்டு முடிஞ்சோடனே அடுத்த அப்டேட்டு இன்டர்வியூ இருக்குமா இருக்காதான்னு கேட்குறீங்க. இன்டர்வியூ கம்பல்சரி இருக்குங்க. ப்ராக்டிக்கல் ரவுண்டு ப்ராக்டிக்கல் லிஸ்ட்டு வரட்டுங்க. யார் யார் செலக்ட் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு வந்தோடனே நம்ம இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி A to Z எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கீழே வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குங்க, MHC வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் MHCலேருந்து வந்துச்சுன்னா நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாங்க. இன்டர்வியூ என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. எல்லாமே நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். செலக்ட் லிஸ்ட்டு வரட்டுங்க. இப்போ ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹைகோர்ட்டுக்கான இது முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து நிறைய பேர் ஒரு டவுட் கேட்குறீங்க. நான் டிகிரி முடிச்சுக்கணுன்னே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க டிகிரி முடிச்சுக்கிறீங்க, இந்த போஸ்டிங் வரீங்க, TNPSC இது போல் நிறையா போஸ்டிங் இருக்குது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமே, இந்த போஸ்டிங் வரீங்கன்னு சொல்லி நிறைய பேர்த்த கேட்டாங்களாமா. நீங்கள் வந்து எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் படி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் நாட் எலிஜிபிள்னு சொல்லி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்திருக்குங்க. ஹைகோர்ட்டுக்கான OA இதில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிங்க, நாட் எலிஜிபிள், 12th வரைக்கும் இருக்கிறீங்க ஓகேன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் எந்த ஒரு மென்ஷனும் இல்லை. மேக்ஸிமம் 1 or 2 கேண்டிடேட்டை நீங்கள் நல்லா பண்ணலைன்னா அந்த ரீசனுக்காக உங்களை அவாய்ட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் 1 or 2 எல்லாத்தையுமே அப்படி ரிஜெக்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அவங்க இன்டர்வியூவில் தான் கேட்டு 1 or 2 கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ப்ராக்டிக்கல் ரவுண்ட்லேயே நீங்கள் டிகிரி முடிச்சுக்கிறீங்களா கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. எதுவுமே அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறது செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே தான் தெரியும். ஓகேங்களா? செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க. A to Z அப்டேட் பார்த்துக்கலாம். நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்டர்வியூ தாங்க. இன்டர்வியூ 30 மார்க் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ப்ளஸ் அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது டிகிரி பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் டிகிரி முடிச்சுக்கிறேங்க சார், அதுக்கு முன்னால் போன பேச்சுலர் டிகிரி முடிச்சிங்க, இதுக்கு வரீங்கன்ட்டு எல்லா ரீசன் நீங்கள் சொல்லி எனக்கு நிறையா மெசேஜ் கமெண்ட் வந்துருந்துச்சு. நாங்கள் டிகிரி எந்த ஜாப் இல்லைன்னு சொல்லி தான் இது கவர்மெண்ட் ஜாப்புன்னு சொல்லி அப்ரோச் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தோம். இப்படி ஒரு ரீசன் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய கேண்டிடேட்டு எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னு கேட்கவே இல்லை. 1 or 2 கேண்டிடேட் நல்லா பண்ணாத பட்சத்தில் தான் தூக்கி போடுவாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து அவங்களோட வீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப் பார்த்தா இருக்குது மேக்ஸிமம். ஓகேங்களா? அதனால தான் இது மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதனால் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தோன்னே 1 or 2 ஒர்க் செய்யறதுக்கு கஷ்டப்படுவீங்க, இல்லை செய்ய மாட்டீங்க, மூஞ்சி சுழிப்பீங்க, அந்த ரீசனுக்காக அவங்க அப்படி நினச்சிருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு உங்களை இன்டர்வியூ கூப்பிட சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நிறைய எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம TNPSCக்கு வந்து ஃப்ரீ A to Z நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம பேஜ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?